ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது. பெரியவங்களுக்குலாம் தெரியும். அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க. ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி. என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரம்னு ஒரு புக்கில் வெண்ணிலா எழுதியிருக்கிறாங்க. விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர், அப்போ கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் பஞ்சம், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், மலையால் ஒரு தடவை போயிருந்தப்போ 15 கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவாக இருக்குது, நம்ம ஏரியாலெல்லாம் கிடையாது. 15 கப்பக்கிழங்கு செடியை மலையாலிருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார், அந்த மக்களுக்கு பூரா கொடுக்குறார். அதுக்கு விதை தேவையில்லை, அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்தில் வராது. அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்திலிருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார். இலங்கையிலிருந்து 2 ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது. இந்த விருதுநகரில் வந்திருக்கிறோம், காமராஜரை சொல்லாமல் போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. படிக்கலை நம்ம மக்கள், எப்படியாவது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. பள்ளிக்கூடம் பூரா திறந்தாச்சு, மூடின பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு, புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு. பிள்ளைங்க வரல, என்ன செய்ய? புத்தக திருவிழா வச்சாச்சு, அரங்குகள்லாம் திறந்தாச்சு, புஸ்தகமெல்லாம் வச்சாச்சு, பேச்சாளர்களையும் போட்டாச்சு. ஆடியன்ஸே வரலன்னா என்ன செய்வாங்க? அப்புறம் பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டுவாங்க, காலேஜிலேருந்து கூட்டுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி தான் கூட்டு வரணும். இப்போ பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பிள்ளைகள் வரல. காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. என்னங்க, இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, இலவசமாக கல்வி கொடுக்குறோம், ஏன் பிள்ளைகள் வரலை? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான்? சோத்துக்கு வக்கில்லாதவன் மனசில் எப்படி பாடம் பதியும்? உடனே அவர் மாற்றி யோசித்தார். ஸ்லேட்டு கொடுத்தா நீ வரமாட்ட, அப்படித்தானே? பிளேட்டு கொடுத்து சோறு போடுகிறேன், நீ வா என்றார். எல்லாரும் ஓடியான்ட்டாங்க. எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள், காமராஜர் மட்டும்தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு.